ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அகீத் கிச்சன். இன்றைக்கி நாம் முருங்கைக்காய் சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. முருங்கைக்காய் சாம்பார் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் நாங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. வாங்க நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் கடாயை வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். கடாய் ஹீட் ஆனதும் நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சான்னு பார்க்கறதுக்கு கொஞ்சம் கடுகு போட்டு பார்க்குறேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. உடனே இப்போ 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் கடுகு போட்டிருக்கேன். இப்போ நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு போட்டுக்கிறேன். அது கூட 1 கப் சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகாய், 1 வரமிளகாய் போட்டுக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கிறேன். அதெல்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டுறேன். வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக கலர் மாறுற வரைக்கும் விடுங்க. பாருங்கள், லைட்டாக கலர் மாறிடுச்சு. 2 பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் போட்டுக்கிறேன். 1/4 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு நல்லா கலந்து விட்டுறேன். இப்போ இது கூட மசிச்சு வச்சுக்கிற பூண்டை வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன். நல்லா போட்டு கலரி விட்டுறேன். பூண்டோட பச்சை வாசம் போனதுக்கப்புறம் இப்போ அது 3 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இது கூட போட்டு நல்லா கிளறி விட்டுறேன். தக்காளி நல்லா மசிகிற வரைக்கும் நாம் விடணும். இப்போ மசிஞ்சிருச்சு. இது கூட இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க 7 முருங்கைக்காயை நம்ம இது கூட சேர்த்து நல்லா கிளறி விட்டுறலாம். ஒரு 2 நிமிஷத்துலேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா கிளறி விட்டுட்டு இது கூட நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் இதுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு போட்டதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் நல்லா கிளறி விடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி போட்டுக்கலாம். போட்டு நல்லா கிளறி விடுங்க. இந்த மாதிரி அது ஒரு 2 நிமிஷம் நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டதுக்கப்புறம் நான் ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி புளி தண்ணி ஊற்றிருக்கேன். இது கூட கொஞ்சம் 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சம் வேக விட்டுறேன். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம வேக வச்சுருக்க துவரம்பருப்பு இதில் போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த கப் அளவுக்கு நான் துவரம்பருப்பு 1 கப் அளவுக்கு எடுத்து வேக வச்சுருக்கேன். அதான் இது கூட சேர்த்துக்கிறேன். நல்லா கிளறி விட்டுருங்க. நல்லா கிளறி விட்டுட்டு காய் வேகிறதுக்காக நான் குக்கர் இருந்து கொஞ்சம் கழுவி வச்ச தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் கொஞ்சம் மூடி வச்சுட்டா நல்லா வெந்துடும் காய். இப்போ நான் மூடியை வச்சிடுறேன். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா கொதி வந்துருச்சு. நம்ம முதலே பருப்பு வேக வச்சுருக்கறனால ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் வெந்தால் போதும். காய் வெந்துருச்சுன்னா நம்மளுக்கு சாம்பார் ரெடி ஆயிடும். சாம்பார் வாசம் சூப்பராக வரும். இந்த சாம்பார் நீங்கள் தோசைக்கு, இட்லிக்கு, சாப்பாடுக்குன்னு எல்லாம் ஊற்றி சாப்பிட்டா செமையாக இருக்கும். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன். கொத்தமல்லியில் கொஞ்சம் தூவி நான் கிளறி விட்டுட்டு மூடி வச்சுருவேன். அவ்வளோதான், இதோட வேலையே முடிஞ்சிச்சு. உங்களுக்கு சுவையான சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் அஸ்.